எல்லா கிரகங்களுக்கும் வீடு இருக்கிறாங்க, ராகு கேதுக்கு மட்டும் வீடு கிடையாது. அப்போ தான் எந்த வீட்டில் உட்கார்றாங்களோ அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை முழுசாக எடுத்துக்குவாங்க, அந்த கிரகமாகவே மாறுது. சொல்லுவாங்க கடக ராசிக்கு வந்து அஷ்டம சனி விலகிடுச்சு அப்படின்னு. ஆனால் அஷ்டம ராகு உட்காந்துட்டு இருக்காரே, இந்த ராகு புதன் காலப்பக்கம் பிரச்சனை தான் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அந்த காலகட்டத்தில் தெய்வம் கூட கை கொடுக்காது. அந்த காலப்புருஷ தோஷத்தில் பிறந்தவங்களாம் குடும்பம் நில குறைஞ்சு தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வராது. கொஞ்சமாவது இந்த ராகு தசாபுத்தி காலங்களில் ஏமாற்றி தான் படிப்பாங்க, லஞ்சம் வாங்காமல் இருப்பாங்க, குறுக்கு புத்தி யோசிப்பாங்க. இந்த கஞ்சா கடத்துறது, இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாமே ராகுவை மோஸ்ட்லி எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிட கலைமாமணி திருவாரூர் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நேர்களுக்குமே அது ரொம்பவே அவங்களுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் மேடம். தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம போன பதிவில் வந்து தசாபுத்திகள் வந்து பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். குரு மகாதசை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு மகாதசா. ஸோ ஒருத்தர் பிறந்ததுலேருந்து ராகு தசை நடக்குது, இல்லை அவங்களோட லைஃப் பீரியடில் வந்து ராகு தசை நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து சந்திக்க நேரிடும், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ராகு பகவான் எடுத்திங்கனாவே அப்பா வழியோட தாத்தா பாட்டி அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கணும். இப்போ ராசிக்குள்ளே வச்சுக்கோங்க, ராகு இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கும். இப்போ லக்னத்துக்குள்ளே ராகு இருக்குன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கும். இதுக்கு என்ன ஒரு காரணம்னா, தாத்தா பாட்டியே வந்து மீண்டும் குழந்தைய வந்து பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் 5ஆம் இடத்துல ராகு இருக்குது கேது இருக்குது அப்படின்னா அது அப்படி தான். உங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி யாரெல்லாம் பிறந்து இறக்கிறார்களோ மீண்டும் வந்து பிறப்பாங்க. நம்ம சொல்லுவோம் குழந்தைய பார்த்து தாத்தா மாதிரி இருக்கான், தாத்தா மாதிரியே பேசுகிறான், சாப்பிட்றது ஏதோ ஒரு ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னு குழந்தைகிட்ட அந்த பிரதிபலிப்பு கொடுக்கும். அது யாரும் இல்லை, அவங்களே தான், அதனுடைய ஆத்மாவுடைய வெளிப்பாடு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணணும்னா திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும். லக்னத்துக்குள்ளேயும் ராசிக்குள்ளேயும் 5 எடுத்து 12 இந்த 6 9 இங்கெல்லாம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணுங்க, திதி தர்ப்பணம் கொடுக்கணும். ஏன்னா அந்த முன்னோரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அவங்க வந்து பிறந்திருக்காங்கன்னா உங்கள் மேலே எவ்வளோ விருப்பம் இருக்கணும். இந்த வீட்டில் இன்னாருக்கு மறுபடியும் வந்து நான் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை கூட அவங்க கூட இருந்திருப்பாங்க இல்லையா, மனைவி இருந்திருப்பாங்க, அவங்க குழந்தைகள் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் இல்லையா, அப்போ அவங்களுடைய தேடுதல் இருக்கும்ல. அப்போ நீங்கள் அந்த தர்ப்பணம் திதியெல்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது தான் இன்னும் உங்களுக்கு சிறப்பான தடைகள் இல்லாமல் கிடைக்குண்டாமா. அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராகு மகா தசாபுத்தி காலங்கள் பிறக்கும் பொழுது இருக்குது அப்படின்னாவே உடல் தேகம் சிறப்பு இருக்காது, நைன்னு இருப்பாங்க, எதிர்ப்பு சத்து உடம்புல இருக்காது, சீக்கிரமாக ஜீரணமாகாது, அஜீரண பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், வயிறு தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா பெருங்குடல் சொல்லுவோம் ராகு பகவானை, சரிங்களா, அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ என்னென்னா மோஷன் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. அதே சப்போஸ் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அம்மாவுக்கு நடக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிரமப்படாமல் அந்த குழந்தை பிறக்காது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து சிசேரியன் தான் நடக்குது. ஸோ ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா, இல்லை இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது ராகு தசாபுத்தி காலங்களோட கோச்சாரத்திலையும் அந்த உங்கள் ஜனகால ராகுவையோ லக்னம் ராசியை பார்க்கும் பொழுதோ அந்த தசாபுத்தி காலம் நடக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிக பாதிப்புகள் கொடுக்கும். ஏன்னா எந்த விஷயமும் பார்வையும் சேர்க்கையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகாது. அப்போ லக்னாதிபதி தொடர்பு ராகு இருக்காரு, உங்கள் ராசி கூட ராகு இருக்காங்க, மெயின் செவ்வாய் சனி ராகு இருக்கிற மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸே ஆகும். ஓகே சரியாடமா. ஆனால் மேக்ஸிமம் என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கெல்லாம் யாரும் வேலை செய்கிறது இல்லை. கர்ப்பிணி பெண்களும் யோகா செய்யலாம், கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற மாதிரி முத்திரைகள் இருக்குது, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற மாதிரியே உடற்பயிற்சி எல்லாம் இருக்குது. வெளிநாட்டில் எடுத்துக்கோங்க, எல்லாருமே செய்கிறாங்க. நம்ம ஊரில் தான் பிறண்டு படுத்தா கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப தவறு. அதுக்கான உணவு பழக்கம், உங்கள் உடம்புக்கு சின்ன சின்ன வைத்தியங்களும் வழிமுறை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். டாக்டர் சொல்லுவாங்க, சரிங்களா. ஆனால் நடக்கணும்னு சொல்கிறாங்களா, நடக்கிறோம் இல்லையா. நம்ம உடம்புக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு அதான சுகப்பிரசவம் ஆகும். முதல்ல தன்னம்பிக்கை தைரியமும் பொண்ணுங்களுக்கு வேணும். பயம் இன்னைக்கு விட பெற்றவங்க பயந்துக்கிறாங்க.
பெற்றவங்க பயம் அதிகம் கொடுக்கறதுனால தான் பிள்ளைங்க பயந்துக்கிறாங்க. டாக்டர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து யாருமே வந்து கொஞ்சம் நான் பொறுத்துக்கிறேன்னு சொன்னால் அவங்களும் டைம் கொடுப்பாங்க. இன்றைக்கி யாருக்கும் பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, பயம் ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு. இன்னொரு விஷயம், உணவு பழக்கெல்லாம் மாறி போச்சு. ஓவர் ஒபிசிட்டி, தன்னுடைய விஷயங்கள் வந்து தான் ப்ரெஸ் பண்ணி அந்த குழந்தைய சக்தி அந்த குழந்தைக்கு இல்லை. இன்னொரு விஷயம் என்னமா, ஓப்பனாக சொல்கிறேன், மீடியாவில் போயிட்டுருக்கு, எந்த குழந்தை வந்து நார்மலாக பிறக்குதோ, சுகப்பிரசவத்தில் பிறக்குதோ, அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் அதிகமாக பாண்டிங் இருக்கும். அறுத்தெடுக்கக்கூடிய குழந்தைக்கும் அம்மாவுக்கும் பாண்டிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவுதான். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பெண்கள் வந்து முயற்சிக்கணும். 10 மாதம் சுமக்கிறத விட அந்த 15 மணி நேரம் வலியை தாங்கி தான் ஆகணும். அவன் அந்த குழந்தை உணர்வுகள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உணர்வுக்கு வந்து பாசம் ஈடுனே ஆகாதுதாம்மா. அதனால் சுகப்பிரசவத்திற்கு மட்டுமே அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் கடைசி அந்த பாண்டிங் இருக்கும். எங்கேயும் விட்டு கொடுத்து போக முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அம்மாங்கிற பாசம் இருக்கும். சொல்லாமல் வரணும் உணர்வு பூர்வமான பாசம் எல்லாம் இன்றைக்கி சொல்லி தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஆப்ரேஷன். அதையும் இங்கே வந்து எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி, அந்த பயங்கிறத விருந்துட்டாவே நமக்கு எல்லா விஷயமும் லாக் தான் ஆகும். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு திசா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பிரம்மாண்டமான கிரகம். ராகு பகவான் 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருக்கணும். அந்த கிரகத்தோட சாரத்தில் இருக்கலாம், தன்னுடைய சுயச்சாரத்தில் இருக்கிறது. உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் யோகம் தரக்கூடிய இடத்துல யோகாதிபதிகளோடு சேர்க்கை, பார்வை, லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ இந்த விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவருடைய திசாபுத்தி காலங்கள் சிறப்பாக இருக்குண்டாமா. 18 வருஷம் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இப்போ ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து இப்போ சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்குது அப்படிங்கும்போது அதோட சுப கிரகங்களோட தன்மை எல்லாமே வந்து எடுத்துக்கும், ராகுவோட டாமினேஷன் தான் இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க இல்லைங்களா? இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கிரகங்களுக்கும் வீடு இருக்குடாமா, ராகு கேதுக்கு மட்டும் வீடு கிடையாது. அப்போ தான் எந்த வீட்டில் உட்கார்றாங்களோ அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை முழுசாக எடுத்துக்குவாங்க. அந்த கிரகமாகவே மாறுது. இன்றைக்கி எடுத்துக்கோங்க, கோச்சாரத்தில் சனி பகவான் வீட்டில் தான் ராகு பகவான் இருக்கார், எங்கே கும்பத்தில் இருக்கார். சிம்ம வீட்டில் கேது பகவான் இருக்கான். அப்போ சூரியனாக மாறிய கேது பகவான். ஓகே, ஆனால் இப்போது சுபகிரகங்களோட தன்மையை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் கொடுப்பாங்களா இல்லை கெடுதல் தான் கொடுப்பாங்களா? இதே சுபகிரகங்கள் முதல்ல உங்கள் ராசி லக்னத்துக்கு சுபபவன் பார்க்கணும் இல்லை மேடம். இப்போ சுக்கிர பகவான் சுபகிரகம் தான், ஆனால் கடக லக்ன ராசியில் பிறந்த அது பாதகாதிபதியே வராங்களே. அப்போ யோகாதிபதி இதே தனுசுக்கும் மீனத்துக்கோ எதிரியாக வராரே. ஒரு கிரகம் நல்லவர் அப்படிங்கிறத விட எப்படி நல்லவர் முக்கியம் கான்செப்ட், சரிங்களா? அப்போ கடகத்தில் போய் சுக்கிரன் நல்லா செய்ய மாட்டார். சனி பகவான் அஷ்டமாதிபதியாக, அவரே 7க்கும் 8க்கும் அதிபதியாக வருவார். இங்கே புதன் பகவான் எடுத்துக்கோங்க, 3 பாண்டம். இந்த 3 கிரகம் நன்மை பண்ண மாட்டாங்க கடகத்தில் பிறந்தவங்களுக்கு. அந்த காலகட்ட திசாபுத்திகள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், ஏதாவது இழப்பு சந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? அப்போ சனி பகவானை மாறி இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்றைய கோச்சாரத்தில், சூரிய பகவானை மாறி வந்து கேது பகவான் இருக்கார். அப்போ சொல்லுவாங்க கடக ராசிக்கு வந்து அஷ்டம சனி விலகிடுச்சு அப்படின்னு. ஆனால் அஷ்டம ராகு உட்காந்துட்டு இருக்காரே. இந்த திசா புத்தி இப்போ வச்சுக்கோங்க ராகுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா சந்திச்சுட்டு இருப்பாங்க பிரச்சனைகளை. தேவையில்லாத மன போராட்டம் இருக்கும். சரி, கும்பத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஜென்ம ராகுவாக இருக்குது, சந்திப்பாங்க பிரச்சனையை. மேஷத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பார்க்குறாரு, ஏழரைச்சனியோட தாக்கமும் இருக்குது. அப்போ இங்கே சனி பகவானும் ஏழரைச்சனியாக இருக்கார், இங்கே ராகு சனி பகவானை மாறி இருக்கார், அவருடைய பார்வையில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ராசியும் பாதிக்குது. சனி பகவான் பார்வையான 2ஆம் இடத்தை பார்க்கலாம், பொருளாதாரத்தில் பிரச்சனையும் இப்போ இருக்குது. ஏன்னா இங்கே 2 சனி, சனி பகவான் 7 சனி, இங்கே ராகு சனியே மாறி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது நெருக்கடிக்குள்ளே பிறப்பாங்க. மேஷத்தில் பிறந்தவங்க, கும்பத்தில் பிறந்தவங்கெல்லாம் வருமானமே இருக்குண்டாமா, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து பத்தில், தன் தேவை வந்து பூர்த்தி அடைய முடியல, தனக்கு வர வருமானத்தை விட செலவு அதிகம் ஆகும், கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டோம் இருந்தாலும் கூட எங்கோ ஒரு விஷயம் வந்து வந்தாலும் நமக்கு நிறைவு கொடுக்கல அவங்களுக்கு, அந்த ஒரு மன டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு ரிலீஃப் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஸோ ராகு மகாதசையிலேயே ஒரு ரிலீஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும் போது அதோட புத்திகள் நடக்கும்போது தான், எந்த புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் மாதிரி இருக்கும்? ராகு மகாதசையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமம் வந்து கவனமாக இருக்கக்கூடிய புத்தி காலங்கள் மேக்சிமம் 2 தாண்டாமா. ராகுல புதன் மகா புத்தி, காலப்பகை,
நன்மை செய்ய மாட்டார். அடுத்து எடுத்தீங்கன்னா ராகுல கேது புத்தி, அந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு பாம்பே பிரச்சனை, அங்கே இன்னொரு பாம்பு வரும்போது நேரு 7க்கு 7ஆம் இடமே பாதிக்கும், 2 பாவகம் பாதிக்கும். கோச்சாரத்தில் வரும்போது 2 பாவகம் பாதிக்கும். அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் எங்கே இருக்காங்க, எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ரிலீஃபான காலகட்டம் அப்படின்னா இப்போ ராகு தசையே வந்து கெடுதலாக போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது ரிலீஃப் அப்படின்னா ஓகேடாம்மா. இதில் வந்து முக்கியமான விஷயம், ராகு திசையில் சூரியன் புத்தி, சந்திரன் புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த 3மே தொடர்ந்து வருண்டாமா. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். என்ன காரணம்னா, சூரிய பகவான் வச்சுக்கோங்க ராகுன்னா கிரகண தோஷம், சந்திரன் ராகு கிரகண தோஷம், ராகு செவ்வாய் பிரச்சனை, பிரிவு, பங்காளி சண்டை வர்றது, ஆப்ரேஷன்ஸ் ஏற்படுறது, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு கோபம் வரும், எடுத்தோம் கவுத்தோன்னு இருப்பாங்க. ஏன்னா 2மே பகை கிரகம் தான். அப்போ இங்கே சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதோ, கோச்சாரத்தில் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதோ கொஞ்சம் சிறப்பை தரும். இந்த ராகு புதன் காலப்பகை பிரச்சனை தான் அம்மா, சந்திச்சு தான் ஆகணும். அந்த காலகட்டத்தில் தெய்வம் கூட கை கொடுக்காது, தெய்வங்கள் கூட ஒதுங்கி தான் நிற்கும். நீங்கள் என்ன வழிபாடு எடுத்தாலும் ராகு புதனில், புதன் ராகுன்னு அப்படி தான், தெய்வங்கள் கூட கை கொடுக்காது. 2.5 வருஷம் மேலே வரும். ராகு கேது ஏன்னா அது தொடர்ந்தே வரும். ராகு புதன் புத்தி அடுத்து கேது புத்தி ஆரம்பிக்கும். அந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக் ஆவாங்க. ராகு கேது தான் ஞாபக மறதி இருக்கும், எந்த இடத்துக்கு போனாலும் தான் செய்யக்கூடிய காரியம் செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருப்பாங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலை இருக்காது. அதே மாதிரி எதுலேயுமே எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க சரியா, அந்த ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, கரெக்டாக பண்ணி தர மாட்டாங்க. சின்ன சின்ன எதிர்பார்ப்பை கூட செய்ய முடியாத நிலை எங்கன்னா ராகு கேது தான். கேது ராகு, ராகு கேதுல அப்படியே லாக் ஆவாங்க. நிறைய போயிட்டுருக்கும் பிஸ்னஸ்ஸு, பார்க்க மாட்டாங்க, அதில் விட்டுருவாங்க, இல்லை யாராவது உள்ள அவங்களோட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்களா, சரியாக பார்த்துக்கிறாங்களா, அதையும் அவங்களால கரெக்டாக பார்க்க முடியாது. அந்த காலகட்டம் மன அழுத்தம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து ஒரு தசா காலகட்டத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த தசா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போது நிறைய பேர்த்துக்கு ராகு தசா வரும் இல்லைங்களா? யாருக்கெல்லாம் வரலாம், யாருக்கெல்லாம் வரக்கூடாது அப்படி சொல்ல முடியாதுடாமா. அதான் புத்தி காலங்கள் வேலை செய்யும் இல்லையா? பொதுவாக வச்சுக்கோங்க, ராகு மகா தசா வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலம்னா ஒரு 35 வயசுக்கு மேலே நல்லாயிருக்கும். வந்ததுனாவே ஒரு லைஃப்பில் ஸ்டாண்டிங் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இதே ராகு மகாதசை வந்து 55 வயசுக்கு மேலே வருதுன்னா ஹாஸ்பிட்டல், ஆப்ரேஷன், அந்த நிலைக்குள்ளே போவாங்க. இதில் இவங்க பண்ண பாவ கணக்குகள், புண்ணிய கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு சொல்லியிருப்பேன், சனி பகவான் தசா கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியை நம்ம 3ஆக பிரிக்கணும். முதல்ல குழந்தையில் வரக்கூடியது தாய் தந்தையரை பாதிக்கும், நடுவில் வர்றது தன் தொல்லையும் தன் குடும்பத்தையும் பாதிக்கும், 3ஆவதாக வர்றது பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போகும், புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கோயில் குளமாக கூட்டிகிட்டு போகும். இதில் ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுலேயே ராகு கேதுக்கும் வந்து பாவ புண்ணிய கணக்குகள் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து பாதிப்புகளையும் கொடுக்கறதில்ல. ஓகே இப்போ வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ராகு கேதுக்குள்ளேயே கிரகங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயத்த வந்து உணர்த்துது? இல்லைம்மா, ராகு கேதுக்குள்ளேயே கிரகங்கள் அடைப்பட்டிருக்குன்னா இதை வந்து காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். அதுங்க மெயின் கான்செப்ட். சரிங்களா? ஸோ ராகு கேதுக்குள்ளே இருக்குனாவே உங்களுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அதை அனுபவிக்க தான் முதல்ல பிறந்திருக்கீங்க. ராகுனா அப்பா வழி தாத்தா பாட்டி, கேதுன்னா அம்மா வழி தாத்தா பாட்டி. அப்போ எந்த பாவகத்தில் ஆரம்பித்து எந்த பாவகத்தில் முடியுது? இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் தான் நம்ம எடுத்துக்குவோம். தனுசு இருந்தால் உங்களுக்கு வந்து மிதுனம், இந்த இப்போ கன்னி இருந்தால் இங்கே வந்து மீனம். இதுதான் மெயின் கான்செப்ட். எல்லாம் மேஷம்ஸ் உங்களுக்கு வந்து சிம்மம் அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாவ பலன்களை நம்ம பிரித்து எடுக்கணும். சரிங்களா? அதுவும் மெயின் திசா புத்திகளோட ஆரம்பத்தில் பிறக்கிறவங்க அந்த சந்திப்புகள், பிரச்சனைகள், பாதிப்புகள், ஃபேமிலிகள் கட்டாயம் இருக்குண்டாமா. அந்த காலபுருஷ தோஷத்தில் பிறந்தவங்களாம் குடும்பம் நில குறைஞ்சு தான் இருக்குண்டாமா. அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வராது.
அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க, அப்பா ஒரு பக்கம் இருப்பாங்க, இல்லை தொழில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்காது, இல்லை வருமானம் நல்லா வருதுன்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அங்கே பொருளாதார வளர்ச்சி இருக்காது. ஏதோ ஒன்று கொடுத்து ஒன்று கிடைக்கும். உயிர்காரகம் பொருள் காரகத்தில் ஒன்று தான் கிடைக்கும், ஒன்று கிடைக்காது. ஓகே, இப்போ இந்த ராகு தசையில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கும்போது என்னென்ன ஃபீல்டெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும்? ராகுனாவே உங்களுக்கு சினிமா துறை எடுத்துக்கலாம், கம்யூனிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம், ஐடி ஃபீல்டு எடுத்துக்கலாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் பேங்கிங் எடுத்துக்கலாம். அதில் என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது இந்த ராகு தசா புத்தி காலங்களில் ஏமாற்றி தான் பொழைப்பாங்க, லஞ்சம் வாங்காமல் இருக்க மாட்டாங்க, குறுக்கு புத்தி யோசிப்பாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கஞ்சா கடத்துறது, இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாமே ராகுவை மோஸ்ட்லி எடுத்துக்கலாம். ஆனால் சூரியன் செவ்வாய் சம்பந்தப்படும் காலத்தில் அவங்க கவனமாக அப்போ தான் மாட்டிக்குவாங்க. சூரியன்னா அரசாங்கம், செவ்வாய்னா அதிகாரம், போலீஸ், காவல், இதெல்லாமே அவர் தானே. அப்போ சனி பகவான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதாவது 8, 12 லாக் ஒரு விரையச்சனியாக வரும்பொழுதோ இல்லை அஷ்டம சனியாக வரும்போது தான் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் வெளியே வர்றது, லாக் ஆகிறது, கேஸ் ஆகிறது, ஃபைலிங் ஆகிறது, இழுக்கிறது எல்லாமே அந்த காலகட்டம் தான். நிறைய ஜாதகங்களில் பார்த்தாச்சு. ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ ஒரு தசாபுத்தி காலகட்டத்தில் திருமணம் அப்படின்னு வருது அப்படிங்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகு தசையிலேயே வந்து திருமணம் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருதுங்கும் போது ராகு தசை என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கும் மேடம் திருமணம் சார்ந்த விஷயத்தில்? திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா அது காம கிரகம் தான் பெயர், சரிங்களா? நல்லா அந்யோன்யமாக தாம்பத்திய சுகமெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும், தவறு கிடையாது. ஆனால் இங்கே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ஒரு சின்ன சூட்சும ரூல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மிதுனத்துலேயும் துலாத்துலேயும் கும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவுடைய சாரம் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும். அதே மாதிரி மேஷம், சிம்மம், தனுசுல கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கும். பொதுவாகவே இந்த ராகுவும் கேதுவும் தான் நட்சத்திரம் இந்த இடத்துல வைக்கலாம். 3, 7, 11 அப்படிங்கிறது இவருடைய கான்செப்ட். யார்? ராகுவுடையது. இதுக்கு வந்து காம கிரகம். இதே வந்து கேது எடுத்திங்கன்னா ஆன்மீக கிரகம். 1, 5, 9னாவே உங்களுக்கு வந்து தர்ம திரிகோணம். ஸோ இதில் இவர் உட்காரக்கூடாது, அதில் அவர் உட்காரக்கூடாது. இது மாதிரி உட்கார்ந்தா தான் மெயின் தோஷமே ராகு கேதுக்கு. 3, 7, 11னா ராகு தான் இருக்கணும், 1, 5, 9னா கேது தான் இருக்கணும். இதுதான் மெயின், சரிங்களா? இப்போ திருமணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நல்ல லைஃப் கொண்டு போயிட்டுருப்பாங்கடாமா. சிறப்பாக 2 குழந்தைங்கள்லாம் கூட பிறந்திருக்கும். ஒரு 10 வருஷம் லைஃப்பை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளேயே ராகுவாலையும் கேதுவாலையும் பிரச்சனைகளை கொடுக்க முடியும். எப்படின்னா தசாபுத்தி வரும் பொழுது, ஏன்னா சொன்னேன் இல்லையா, அந்த தர்மக திரிகோணம், இந்த காம திரிகோணத்துக்குள்ள கிரகங்கள் வந்து உட்காரும் பொழுது திசாபுத்தி நடக்குது. உங்கள் லக்னமும் ராசியும் லாக் ஆகும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதற்கேற்ற வழிபாடுகள் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ராகு கேதுன்னா தேர்ட் நபர்ஸ், அவங்க யார் நம்பக்கூடாது, யாரோ ஒருத்தர் உள்ளே வருவாங்க. அதுவும் கேது வரும்போது கூட தாம்பத்தியத்தில் குறைபாடு ஏற்படும், ராகு வரும்போது அதிகமாக இருக்கும். அப்போ இவங்களுக்குள்ள அந்யோன்யம் பாதிக்கப்படுமா, அந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ தசாபுத்தி நடக்கும் பொழுது உட்கார்ந்து புரிய வைக்கணும். இந்த ராகு நடக்கும் பொழுது மனைவிக்கு கேது வரக்கூடாது, இவருக்கு கேது இங்கே ராகு வரக்கூடாது. ஏன்னா இங்கே ஆசையை தூண்டும், இங்கே ஆசை இல்லாமல் கோயில் குளம்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல மாதிரி தான் 15 வருஷத்துக்கு ஜாதகத்துக்கு திருமணம் பொறுத்த மேட்சிங் பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன காரணம், 15 வருஷம் லைஃப் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, ப்ராப்ளம் வராது, மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது, சரிங்களா? ஆனால் இது ரொம்ப முக்கியமான ரூல். என்ன காரணம்னா, இந்த இல்லீகலாக ஒரு லைஃபுக்குள்ளே போகிறதுக்கு மோஸ்ட்லி காரணமே ராகு தான். ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பு ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும். சீக்கிரமாக அஃபேர் வந்துடும். அந்த ராகுல சுக்கிரன், ராகுல புதன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க குறைகளை ஃபஸ்ட்டு கேட்காதீங்க, உங்கள் பிரச்சனையை பேசாதீங்க. எங்கே வந்து லாக் ஆகுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பர்சனல் விஷயத்த 3வது அவங்க பிரச்சனை உட்காந்து சொல்கிறதும் கேட்குறதும் தான் உங்களை நீங்களே மாறுறீங்க. முதல்ல அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் போடணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் பிரச்சனையை சொல்லும்போது தான் பிரச்சனையை பெருசாக சொல்லிக்குவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் ஏற்படும். எனக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல, தனக்கு நல்லாவே கிடைச்சிருந்தாலும் கூட எனக்கு இந்த துணை வேணும்க்காக போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள ராகு கேதுல கண்டிப்பாக இருக்கும். அந்த காலத்தில் வெளிநாடு, வெளியூரில் ஃபாரின் வச்சுக்கோங்க போகிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே.
ஏன்னா இது ஈஸியாக அங்கே வந்து கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ராகுனாவே சீக்கிரமாக திருட தான். இன்னொரு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஆண்கள் சந்தர்ப்பவாதிகள், பெண்கள் சூழ்நிலை கைதிகள். ஒரு தப்பு செய்யணுன்னா சுச்சுவேஷன் தப்பு செய்வோம் ஆம்பளை, ஆனால் ஆம்பளைக்கு மதில் மேல் பூனை மாதிரி. இது ஜென்ரலாக சொல்கிற விஷயம்தான். எந்த பக்கம் இறை கிடைக்குதோ தன்னைத்தானே இப்போ எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். காலங்கள் மாறிடுச்சு. ஆனால் அதுக்காக நம்ம சமுதாயத்தையும் மாற்ற முடியாது. நம்ம வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா குடும்பம்னாவே வட்டம் தானே. உள்ளே யார் வைக்கணும், வெளியே யார் வைக்கணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சு கொண்டு போகிற வாழ்க்கை முறை தான் சிறப்பாக இருக்கும். ஓகே, ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு தசா பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ராகு தசா அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், எப்படி நம்ம வந்து ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்போது எப்படி நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு மகாதசையை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.